Hello friends, welcome back to M.R Kitchen. இன்னைக்கு நாங்க மிகவும் சுவையான ஒரு noodles ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து கொதிக்க வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் அரிசி மாவுல செய்த நூடுல்ஸ் தான் யூஸ் பண்றேன். நீங்க என்ன நூடுல்ஸ் வேணும்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் அந்த சுடு தண்ணீர்ல நூடுல்ஸை சேர்த்துக்கொள்றேன். சேர்த்து இதை நாங்க வேக வைக்க போறோம். வேக வைக்க முன்னாடியே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சேர்க்கும் போது இந்த நூடுல்ஸ் ஒட்டாமல் குழையாமல் உங்களுக்கு தனித்தனியாக வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக ஒரு மூடி போட்டு மூடி நாங்கள் இதை கொதிக்க விடலாம். இதை நாங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா இதை நீங்கள் கலந்து விட்டு கொள்ளுங்க. கையில் எடுத்து இதை நசிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெந்திருக்குதான்னு தெரியும். இப்போ நான் இதை வடிகட்டி நூடுல்ஸ் வரையாக எடுத்துக்கொள்ள போகிறேன். எடுத்த உடனே குளிர்ந்த தண்ணியில் ஒருக்கா அலசி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் நூடுல்ஸ் இருக்கும். இப்போது இன்னும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக கோழி இறைச்சி இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். எலும்புகள் எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நீங்கள் நல்லாவே ஃப்ரை பண்ணி கொள்ள வேணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இது வரும் வரைக்கும் நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இது நல்லாவே பொரிஞ்சு வந்தாச்சு. இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமாக இறால் சேர்த்துக்கொள்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுலேயும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நாங்கள் நல்லா பொரிச்சு கொள்ளலாம். இதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் பொரிச்சு எடுக்க வேணும். இப்போ நான் இன்னும் ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே அந்த இறைச்சி இறால் பொரித்து அந்த எண்ணெயும் சேர்த்துருக்கிறேன். இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். இப்போது வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமாக இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுவும் நல்ல பச்சை வாசனை போகும் வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி கொள்ளலாம். இப்போ நான் குடை மிளகாய் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே கேரட் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் முட்டைக்கோஸ் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். மரக்கறிகள் எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். எது தேவையில்லையோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். எது வேணுமோ அதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை வதக்கினதுக்கு அப்புறமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் துகள்கள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை 2 நிமிடம் மிதமான தீயில் நாங்கள் இதை வதக்கி கொள்ள வேணும். இப்போ நாங்கள் சேர்த்திருந்த மரக்கறிகள் எல்லாமே நல்ல மென்மையாக வதங்கி வந்தாச்சு. இதில் நான் முன்னாடியே பொரிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துருக்கிறேன். கூடவே நாங்கள் முதல்லையே பொரிச்சு வச்சுருந்த அந்த இறால் இறைச்சி சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தாள் 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இதில் உருளைக்கிழங்கு பொரித்து சேர்க்கும் பொழுது இந்த நூடுல்ஸ் நல்ல டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் வேக வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ள போகிறோம். நல்லாவே எல்லாத்துலேயும் அந்த மசாலா படுற மாதிரி நாங்கள் கலந்து விட்டு கொள்ள வேணும். இப்போ இதுக்கு நான் முட்டை பொரித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. 3 முட்டை பொரித்து சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மிளகுத்தூள் நூடுல்ஸுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். உட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாக இதை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். இப்போ நூடுல்ஸ் எல்லாமே ஒட்டாமல் அழகாக வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். இதே போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிகளுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன்